friends, welcome back to Amy Madras Cooking with Hemalata Vinod Kumar. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து சீம்பால்ல ரெசிபி எப்படி செய்யணும்ன்றதை நம்ம பார்க்க போறோங்க. சீம்பால்னா வந்துட்டு மாடு வந்துட்டு கண்ணு போட்ட உடனே அதாவது குட்டி போட்ட உடனே வந்து ஃபர்ஸ்ட் வர பால் தான் வந்து சீம்பால்னு சொல்லுவோம். அந்த பால் வந்து நல்லா திக்கா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து 3 நாள் பால் வந்துட்டு நல்லாவே திக்கா இருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் டே பால் வந்து ரொம்ப நல்லா திக்கா நல்லா சூப்பரா இருக்கும். இப்போ அந்த பால்ல தான் வந்து ரெசிபி வந்து எப்படி செய்யறதுன்னு நான் சொல்ல போறேன். இந்த சீம்பால் வந்துட்டு குழந்தை பெற்றவங்க, பிரெக்னெண்டா இருக்கிறவங்க, குழந்தைங்க, பெரியவங்கல இருந்து எல்லாருமே சாப்பிடலாங்க. ரொம்ப ஆரோக்கியமானது இது. இந்த பால் கிடைச்சதுன்னா கண்டிப்பா வந்து நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பா நீங்க எல்லாருமே செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ அது எப்படி செய்யணும்ன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நீங்க சீம்பால் எடுத்துக்கோங்க. பாருங்க, சீம்பால் வந்து நான் இந்த கேன்ல நான் வாங்கியிருக்கேன். நல்லா திக்கா இருக்கு பால், பாருங்க, உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். இப்போ இந்த பாலை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வடிகட்டிக்கலாம். இதில் வந்து தூசி அந்த மாதிரி இல்லைனா மாட்டோட முடி அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்ன்றதுனால ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். பால் பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது. பால் பாருங்க நல்லா வடிகட்டியாச்சு. பால் வந்து ரொம்ப நல்லா திக்கா இருக்கிறதுனால வடிகட்டுறதுக்கே ரொம்ப நேரம் ஆகுது. இந்த மாதிரி வந்து ரொம்ப திக்கா இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஸ்டீம் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால் வந்து நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து பால் வந்துட்டு செகண்ட் டைம் பால் இல்லைன்னா தேர்ட் டைம் பால் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். நீங்கள் தண்ணிக்கு பதிலாக வந்து நீங்கள் பால் கூட சேர்த்துக்கலாம். இதை நான் அலசிட்டு அப்படியே கொஞ்சம் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சர்க்கரை சேர்க்க போகிறோம். நான் வந்து இந்த பால் வந்து 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இந்த 1 லிட்டர் பாலுக்கு 1/2 கிலோ சர்க்கரை சேர்க்குறேன் நான். இந்த சர்க்கரையை வந்து நல்லா இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ஏலக்காய் இருந்ததுன்னா ஏலக்காவையும் இது கூடயே சேர்த்து அரைச்சிக்கோங்க. அப்படி உங்ககிட்ட ஏலக்காய் தூள் இருந்ததுன்னா நீங்கள் ஏலக்காய் தூளாவையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஏன்னா இந்த சர்க்கரை நீங்கள் அரைக்காமல் போட்டிங்கன்னா இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து அந்த சர்க்கரை வந்து அப்படியே நிற்கும். நீங்கள் நல்லா ஸ்டீம் பண்ண பேர் கூட வெந்த பேர் கூட அப்படியே சர்க்கரை வந்து நம்ம மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால் பெஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி பவுட்ரு பண்ணிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. இப்போ இதை வந்து நம்ம இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு அந்த சர்க்கரை கரையிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு பாருங்கள், எந்த அளவுக்கு உங்களுக்கு இனிப்பு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதில் வந்து கூடவே நான் 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் தூள் சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சர்க்கரை போதுமான்னு பார்த்துக்கிறேன். நான் வந்து இதில் 1/2 கிலோ சர்க்கரையும் நான் ஆட் பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்து தித்திப்பு இன்னும் வேணும்னா நீங்கள் வந்து சர்க்கரை வந்து பவுட்ரு பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் நாங்கள் செய்யும் போது வந்து சர்க்கரை வந்து கரெக்டாக இருந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்டீம் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா சுகர் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. அதனால் வந்து உங்களுக்கு நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணும் போதே உங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சுகர் இருக்கிற மாதிரியே நீங்கள் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா சர்க்கரை ரொம்ப இனிப்பாக இருக்கும்ல, அந்த மாதிரியே நீங்கள் வச்சு நீங்கள் ஸ்டீம் பண்ணிங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சர்க்கரை வந்து லைட்டாக இந்த மாதிரி மேலே கட்டியாக வந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் வந்து இந்த மாதிரி ஷேக்கர் இருந்ததுன்னா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் குக்கரில் வச்சு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இட்லி பாத்திரத்தில் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கிட்டு நான் வந்து இதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சுக்கிறேன். உங்ககிட்ட வந்து ஸ்டாண்ட் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் ஸ்டாண்ட் கூட வச்சுக்கலாம். இப்போ வச்சுட்டு இப்போ இதை நம்ம எடுத்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம். இப்போ லிட் போட்டு மூடி வச்சிடலாம். இதை வந்து நான் ஒரு 10 மினிட்ஸ் வேக வைக்க போகிறேன். இப்போ வந்து பாருங்க, கரெக்டாக 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வெந்திருக்கான்ட்டு.
இந்த மாதிரி ஏதாவது கத்தியோ இல்லை ஸ்பூனோ ஏதாவது இருந்ததுன்னா இந்த மாதிரி பாருங்கள், ஒட்டாமல் வந்துடுச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், நல்லா கேக் மாதிரி வந்திருக்கு, சாஃப்டாக இருக்குது. இப்போ இது வந்து நல்லா சூடு ஆறின உடனே நம்ம வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. பிளேட்டில் அப்படியே அது வந்து நம்ம கவுத்து போட போகிறோம். இது மேலே பாருங்கள், இந்த தண்ணி அப்படியே கொஞ்சம் லைட்டாக இருக்குது. அது வந்து சக்கரை தண்ணி தான், அது ஒன்றும் இல்லை, அது வந்து நல்லா தான் இருக்கும் அந்த தண்ணி. இப்போ வந்து நம்ம அப்படியே கவுத்து போட போகிறோம். இந்த மாதிரி திருப்பி போடுறதுக்கு முன்னாடி நல்லா கட்டி வச்சு இந்த ஓரம்லாம் நல்லா அப்படி எடுத்து விட்டுருங்க. அப்போ வந்து உங்களுக்கு அது விழும்போது நல்லா ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா சூடு ஆறிடுச்சு. இதை வந்து நான் அப்படியே பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள், இவ்வளோ சூப்பராக அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து சூப்பராக பாருங்கள், எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் கட் பண்ணும்போது. பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்கு பாருங்கள் உள்ள, சூப்பராக. இப்போ இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இதே மாதிரியே நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது வந்து ரொம்ப நல்லதுங்க. இந்த பால் வந்து கிடைக்கும் போது வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதுவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்குலாம் வந்து இது கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கும் இது கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நீங்களும் சாப்பிடுங்க. சீம்பாலில் பாருங்க, இந்த கேக் வந்து ரொம்ப நல்லா சூப்பராகவே வந்தது. நீங்களும் வந்து இந்த மாதிரி சீம்பால் உங்களுக்கு கிடைச்சதுன்னா வந்துட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.